வணக்கம் நண்பர்களே. இப்போ தொகுதி சீரமைப்பை பற்றி இங்கே அமித்ஷா வந்துட்டு பேசிட்டு போயுமே, ஓரணியில் இருப்போம் தமிழ உரிமை அது இதுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ண அனைத்து கட்சியும் எதிர் ஒன்றில் நிற்கணும் அப்படிங்கிறாரு. வெற்றியாகும், வேணும் கூட்டணியில் விரிசல் வராது, மற்றவங்க ஆசையெல்லாம் மண்ணு விழும் அப்படி இப்படிங்கிறாரு. திருமாவளவன் சொல்கிறத பார்த்தா முடிஞ்சு போன சினிமாவில் முடிஞ்சு போன உதயநிதி விஜயெல்லாம் உதயநிதி சொல்கிறாருன்றாங்க. ஏன்னா துணை முறை கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா இப்போ தலித்து ஓட்டுகள் இப்போ திருமாவளவனுக்கு வந்து வேலை சரியாக இது பண்ணாதனால அப்படியே இருக்குமான்னு தெரியாது. மாயாவதி கதை மாதிரி ஆயிரும் உத்தரப்பிரதேசில். மாயாவதி தலித்து ஓட்டம் சிதறி போச்சு அந்த மாதிரி. அதனால் திருமாவளவன் எந்த எடுக்க போகிறாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, பார்க்கலாம். அப்போது என்ன முதல்வராக்கினீங்க அப்படி இப்படி மாநிலத்து கல்வி சீர்குலைக்க தேசிய கல்வி திணிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் தர்மேந்திர வரிக்கிறார், நிதி தரல, கல்வி கனவை சிதைக்கிறாங்கலாம் சொல்கிறார் இவர். தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் எங்களுக்கு போதுங்கிறாரு. என்ன வட மாநிலத்தை சேர்ந்த நமக்கு நியாயத்தை புரிந்து அவங்க நியாயம் புரிஞ்சுட்டாங்களாம் இவர் சொல்கிறார் அப்படின்னு. மத்திய அரசு பேர்களுக்கு நாங்கள் 5 நடுங்க நாங்கள் ஒன்றும் அதிமுக இல்லை அப்படிலாம் சொல்கிறார் ஏதோலாம். அதில் முக்கியமாக லோக்சபாவில் அறிவுபூர்வம் பேசுகிறாங்களாம் திமுககாரர். அது பாதி உதயநிதிக்கு சொம்பு எடுக்க சரியாக இருக்குது. முன்கூட்டியே இந்த பிரச்சனையை கையில் எடுத்தோம். பிரதமர் மோடி புதிய பார்லிமெண்ட் கட்டணத்தை எதிர்த்த போது எம்பிகள் எண்ணிக்கை உயரம் பெற்றார். ஆமாம், அதுதான் வாஜ்பாய் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் அப்படி இப்படின்னு நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், 75 ஆண்டு திமுக எல்லா களம் பார்த்துருக்கு அப்படின்னு ஒரு இதை விட்டுட்டு, அப்புறம் உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவது தர எல்லோரும் ஒத்துண்டா மூலிகொள் ஒத்துதை விட்டுட்டார். அண்ணாரு உருவாக்கி இருமொழி கொள்கைன்ட்டார். என்ன அப்போது இந்தியை திணிப்பணிக்கிற எதிரிகள் எத்தனை காலங்கள் மாறும் அதுக்கு ஈடு கொடுக்க இதெல்லாம் சொல்லிவிட்டு தமிழ் மீது இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார். தமிழ் எங்கே வளர்ந்துருக்கு முதல்ல ஏதாவது பிரச்சனையை பேசியிருக்காங்களா? டெல்லி போய் இத்தனை பேர் இதுக்கு முன்னாடி போய் டெல்லி இருந்தேன், அதே கதை இப்போது. அது வீணாக போன மக்களுக்கு அது எப்படி போலிங் போடணும் அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் போல். என்ன இல்லை காசை வாங்கி போடுறாங்களா ஒன்று. இப்போது சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு, சமஸ்கிருதத்தை தீண்டகதா மொழி போல தமிழகத்தில் இருக்கும் திராவிட கட்சியில் பேசி வருகின்றன. தமிழ் மொழியில் இருக்கும் 40% சொற்கள் சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அவை கருணாநிதி குடும்பத்தின் நல்ல உதாரணம். அக்குடும்பத்திற்கு கருணாநிதி, துர்கா சமஸ்கிருத பெயர்கள் தான். இது சொன்னால் அவருக்கு கோபம் வரும், ஆனால் உண்மையானது தான். இப்படிப்பட்டதான் இந்தி முழுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்கிறார். அவர் மனநிலையை நினைத்தால் வேடிக்கை. ஒரு தமிழனாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்ள எப்போதும் எனக்கு ஆர்வம் உண்டு அப்படின்னு சுப்பிரமணியசாமி சொல்லிட்டார், வயதான மூத்தவர். அப்போ இவங்க இதில் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்குது, அதனால் சும்மா விட வேண்டியது. தொகுதி எச்சா போனால் அப்போ எங்கே வச்சுப்பார், கம்மியாகுதுன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ இவங்களுக்கு என்னென்னா அரசியல் பண்ண வழி இல்லை, எல்லாம் நிறையா போச்சு. இப்போது இதில் இந்த ரவுடிகளுக்கு இவங்க இடம் கொடுக்குறனால தான் ரவுடி கட்சின்றது கரெக்டு. அதுக்கு 2 உதாரணம் பாருங்கள். இப்போ அந்த தஞ்சாவூர் சைடு ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கார். அவங்க வந்து தரப்பில் வந்து மோடியோட படத்தை எரித்ததில் கேட்க போன பாஜகவினர் கைது பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள மற்றவங்க விட்டுறாங்க. அதே மாதிரி இப்போது மயிலாடுதுறையில் 3.5 வயசு பொண்ணு பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு 3.5 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும், அதை போய் கலெக்டரு இந்த ஸ்டாலின் தரப்பு மாதிரியே ஏதோ பொண்ணு 3.5 வயசு பொண்ணுக்கு என்னங்க தெரியும், அதை போய் சொல்ல போக அண்ணாமலை போட்டு அடியில் அவரை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த கலெக்டர் படிச்சுட்டு வந்து அவரும் இந்த மாதிரி இருக்கார், திராவிடியன் ஸ்டாக்ஸ் மாதிரியே. ஏன்னா இது மாதிரி வாழ்க்கையில் வச்சுட்டு என்ன செய்யுது நாட்டில். இப்போ இதெல்லாம் கூட அந்த 2023 ஒரு சொந்த பொண்ணு வந்து சாமியை பார்க்கும்போது திருவண்ணாமலையில் சரி ஓர மாநிலத்துக்கு மற்றவங்க பார்க்கணும் ஏதோ ஒரு எஸ்ஐ சொல்ல போக பெண் எஸ்ஐயை ஸ்ரீதரன்ற திமுக நபர் கன்னத்தில் அரைஞ்சார். நிலத்தையும் உழுக போனாங்க, பக்தர்கள் காப்பாற்றினாங்க. அவர் வந்து எங்கேயோ மறைஞ்சிட்டாப்படி குற்றவாளி. அந்த நபர் இன்றைக்கி ஸ்டாலின் ஏதோ பிறந்தநாளில் பக்கத்தில் நிற்கிறார். அப்படி எப்படிப்பட்ட ஆட்சி பார். அது விசாரணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது அப்படி முடிஞ்சு போச்சு. இப்போ வெளில வந்துட்டேன். அப்படி இவங்க ஆளுகளை எந்த எல்லைக்கும் போய் காப்பாற்றிடும். இப்போ ஞானசேகர் உள்ளே இருக்கா, அப்படி எலெக்ஷன் வர்றதுனால பெரிய லெவல் இருக்கிறனால பல சார்கள் வெளியே வரணும். ஒன்று வச்சுக்கங்க, ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு நில ஒளியை வச்சுருவாங்க. மறுபடியும் மோடி வர போகிறாரு, இன்னும் 2-3 தடவை அமித்ஷா வந்தாருன்னா போதும். பல திட்டம் இருக்குது.
அதனால் இனி வெளிநாட்டு பணம்லாம் வராது. அவர் தான் சொல்லிட்டார்ல ஆட்சி மாறின்னு. அதனால் டிஎம்கேயும் உடைய தான் போகுது கூட்டணி எல்லாம் உடைய வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆகும். திமுக கதி கலங்கி போகும். ஏன்னா இன்னியெல்லாம் டெய்லி சும்மா இருக்க மாட்டோம். அதுதான் அடித்து ஆட சொல்லிட்டாங்க. அண்ணாமலே சொல்லிட்டார், இவங்க பாணிக்கு இவங்க லாங்குவேஜில் தான் பதில் சொல்லணும், அப்போ தான் மண்டையில் கொஞ்சம் உரைக்கும்ட்டார். அதை நீ கையில் எடுத்துரு. நன்றி.